ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? நல்லா படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாளாகவே டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட், டிஎன்பிஎஸ்சிலேருந்து கிடையாது, சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு ஒரு அப்டேட்டு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்துட்டு மாறிடும், சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருந்தது. ஸோ அதனால் என்ன ரூமர் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, என்ன ரூமர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சமூக வலைதளத்தில் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு இணையான சிலபஸ்களை வந்துட்டு மாற்ற போகிறதா டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் வந்துட்டு எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சிக்கு நிகரான பாடங்களை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்துட்டு மாற்றி அமைக்கலாம். அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன, வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட்டை பார்த்த உடனே எல்லோரும் நிறைய எகெயின் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்ற போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு நிகராக டிஎன்பிஎஸ்சி தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக க்ராக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் எக்ஸாம்ஸ் வரல அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க சுச்சுவேஷனில் எகெயின் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு ஸ்டாண்டர்டாக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் மாட்ரேட் ஸ்டூடெண்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ அதில் எல்லோரும் வந்துட்டு எகெயின் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2025 நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தொகுதி 1, 2, 2A மற்றும் 4 பணியிடங்களுக்கான தேர்வுகள் டிசம்பர் 24 தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே நடைபெறும். பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்துட்டு நானும் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம், ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, அதே சிலபஸ் தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிலேருந்தே இன்றைக்கி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ரூமர்ஸும் வந்துட்டு இனி யாருமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த சமூக வலைதளத்தில் போட்ட ஒரு மெசேஜ் தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இப்படி போட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து யூபிஎஸ்சிக்கு நிகராக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேருந்து மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணதே வந்துட்டு எந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாமில் அப்படிங்கிறது தெரில. ஸோ எக்ஸாம் வந்தால் தான் தெரியும். ஸோ இனிமேல் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ ஒரு 2, 3, 4 இயர்ஸாவது இந்த சிலபஸ் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் அப்டேட் பார்க்கலாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நிம்மதியாக படிங்க. அண்டு அடுத்த குரூப் 4 எக்ஸாமை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ தரவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.